ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பராக சமோசா தான் நம்ம செய்ய போகிறோம். 200 கிராம் மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து, எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்து பிசைஞ்சு ஊற வச்சுக்கலாம். நீங்கள் இந்த உருளைக்கிழங்குல மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குல 1 எடுத்துக்கலாம். வெங்காயம் கூட நீங்கள் 2, 3 சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வேறு ஒரு ப்ராசஸ்க்காக 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குல உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு 100 கிராம் போன்லெஸ் சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கேரட், 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மல்லித்தலை, கருவேப்பிலை வச்சுருக்கோம். கேரட்லாம் இந்தமாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த இனிப்பு ரொம்ப வராமல் இருக்கும். துருவி சேர்க்கக்கூடாது. வெங்காயத்தை நீட்டாக மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, அதை ஆறட்டும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு சோம்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கூட நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். எனக்கு தேவையில்லை, எனக்கு இதுவே போதும்னு நான் சேர்க்கலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சிக்கன் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தண்ணி விட தேவையில்லை. சிக்கனில் இருக்க தண்ணியிலே உப்பு சேர்த்துருக்கனால சீக்கிரமாக நல்லாவே வெந்து வந்துடும். பாருங்கள், இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தான் உடச்சி எடுத்துக்கணும். இப்போ கரம் மசாலா, சிக்கன் மசாலா, தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இருக்கணும், மாவாக இருக்கக்கூடாது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மசாலா பிடிக்கிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம மல்லித்தலையை சேர்த்து இறக்கிக்கலாம். உப்பு பத்தலைன்னா கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், மாவெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு ஒரு 6 உருண்டை அளவுக்கு நான் போட்டுட்டு இதுமாரி சேர்த்துட்டு மெல்லிசாக ஓரளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சிட்டு இதுமாதிரி ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சமோசா ரெடி. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டாச்சு. ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் போட்டுக்கலாம். மழை டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறது ரொம்பவே நல்லது. இனிமேல் நம்ம வீடியோஸ் கண்டினியூவாக வரும் நம்ம சேனலில். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.